யோகா பயிற்சி பண்ணால் எளிமையாக வாழலாம். மனிதர் நல்லவனாகவும் ஒழுக்கமுடையவனாகவும் இருப்பார். இல்லை குறை ஏதாவது நோய் இல்லாமல் வாழலாம். இது அவங்க இஷ்டப்பட்ட தெய்வம். ஒன்று சொல்லி செய்யுங்க. இது எத்தனை முறை செய்யணும் சார்? இது 5 நிமிஷம். சரி. ஒரு 5 நிமிஷம் இந்த தியானத்தில் கண்ணை மூடிட்டு மூச்சு இதில் மூச்சு இழுக்கணுமா? மூச்சு மெதுவாக. சரி சார், 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது சார்? சரி, அடுத்தது சுறுசுறுப்பு. இதில் என்ன பயன் சார்? இதில் இது வந்து சுறுசுறுப்பு. ஒரு சோர்வாக இருக்கானவங்க அவங்க சுறுசுறுப்பு வந்துடுவாங்க. சோர்வு உடையவங்க இதை செய்யலாம். இது செஞ்சால் காலையில் படுக்கையிலே இதை செய்யலாம். படுக்கையிலே எழுந்த உடனே எழுந்த உடனே இது செஞ்ச உடனே அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு நடந்தோம்னா நீட்டாக வெளியே. சரி சரி. இப்போ இந்த கையை வந்து அந்த புஜத்தில் வச்சு முன்பக்கம் 10 முறை, முன்பக்கம் பின்பக்கம் 10ங்க. ஸோ இதனால் என்ன பயனுங்க? இதில் மனுஷன் சுறுசுறுப்பு அடையிறதுக்கு. சரி சரி சார், இது செஞ்சுட்டோம் சார். மறுபடியும் குஞ்சு இது நெத்தி தரையில் போடணுங்களா? அப்புறம் சாதனை தொடர்ந்து அப்படியே பின்பக்கம் கை வச்சு. ஆமாம், 10 இன்னைக்கு சரி இருக்கணும். அதை 3 தடவை பண்ணணும். 3 தடவை. ஆமாம். ஸோ முன்பக்கம் வந்ததுக்கு பிறகு அப்படியே பின்பக்கம் பண்ணிக்காமீங்க சார். பின்னோக்கி, அப்புறம் பின்னோக்கி பார்க்கணும். 3 தடவை இதுக்கு எந்த அளவுக்கு திருப்ப முடியும்? ஆமாம், திருப்ப முடியும். அந்த அளவுக்கு திருப்பணும் சார். அடுத்தது சார். சரி. இப்போ கைக்கு சரிங்க. 10 முறை பண்ணி. இப்படி 10. சரி சார். அப்புறம் இப்படி இது 10 முறை. செஞ்சாச்சுங்க 10 முறை. இது ஒரு 10 முறை. சரி. அப்புறம் கழுத்துக்கு அரைவட்டா. 3. ஸோ வலது முதல் இடது வரை, இடது முதல் வலது வரை. அப்புறம் முழு வட்டம். ஸோ இதனால் கழுத்தில் இருக்கிற நரம்பு எல்லாம் வலிமை பெறும். எல்லாம் வலிமை. கண்ணை மூடி பண்ணாக்க வியாதி இருந்தால் மயக்கம் வரும். கண்ணை திறந்து பண்ணால் மயக்கம் வராது. அடுத்துங்க. அடுத்து இந்த கால் நீட்டி பண்ணுவீங்களா? அது பண்ணுங்க. ஸோ அனைத்து விரலையும் சுருக்கணும். ஆமாம், விரலை மூடி திறக்கணும். சரி. அப்புறம் அடுத்ததுங்க முன்னாடி தள்ளுறது, முன்பக்கம் தள்ளுறது. 10 வாட்டி 10 தடவை செய்யணும். அப்புறம் பின்பக்கம் இழுக்கிறது. 10 வாட்டி. அப்புறம் சைடில் சரி 10 வாட்டி. அப்புறம் சுற்றி இது ஒரு 10 வாட்டி. இதெல்லாம் எளிமையான பயிற்சி. ஸோ இதனால் காலுக்கு ரத்த ஓட்டம், ஆமாம், அந்த கால் கடுப்பு இதெல்லாம் எல்லாமே, கால் வலியெல்லாம் போயிடும். எல்லாம். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு உள்ளங்கால் வலிக்குதுங்கிறாங்க, எரியுதுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் இது பண்ண சொல்லுங்க. ஏது சார்? இந்த காலை மடக்கிட்டு கீழே அமுக்குறது, நெத்தி மாதிரி ஒரு 10. அப்புறம் இந்த கால் வச்சு கீழே அமுக்கிறது. அடுத்து நெத்தி. எத்தனை முறை சார்? இது 10. சரிங்க, பண்ணி காமிங்க சார். சரி, பண்ணி காமிங்க. ஆமாம், 2 முறை 5 முறை பண்ணுங்க. 1 1 2ங்க 2 3 3 4 4 5 5. எல்லாருக்கும் இந்த மாதிரி சாக்க முடியாது. சரி.
இது மாதிரி நடக்கணும். ம். இது ஒரு 10 வாட்டி. இது ஒரு 10 முறை 10 முறை. இதெல்லாம் ஈஸியானது. வயசுக்குள்ள ஈஸியாக செய்யலாம். செய்யலாம். சரி. இப்போ அடுத்து இன்னும் இது பண்ணுறோம். இங்கிட்டு 3 அங்கிட்டு. இப்போ இதே மாதிரி இந்த காலுக்கு அங்கிட்டு 3 இங்கிட்டு 3. இது பொதுவாக கால் வலி மூட்டு வலி எல்லா வலியும் போகலாம். ஆனால் மூட்டு முதல்ல பசிங்க இருக்கவங்க செய்யக்கூடாது. அந்த ஜவ்வு இருக்குல்ல, ஆமாம், அவங்க செய்விட்ட சேராது. அதுக்கு எல்லாம் இது போடணும். அதெல்லாம் அடிபடாதவங்க தான் அடிபடாதவங்க தான் செய்ய முடியும். அடிபட்டு ஜவ்வு இது பண்ணவங்க இதை செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ஸோ இந்த இடுப்பை வந்து 10 முறை இந்த பக்கம் 10 முறை இந்த பக்கம். அங்கிட்டு 3 திருப்பு பண்ணாலே போதுங்க. அப்புறம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி சரி, சரியா? சரிங்க. இப்போ மீண்டும் கை கை 10. அப்புறம் இப்படி ஒரு 10. அப்புறம் இப்படி ஒரு 10. சரிங்க. அப்புறம் இப்படி ஒரு 10. இப்படி ஒரு 10. அப்புறம் கழுத்து. இதெல்லாம் உட்காந்துட்டு செஞ்ச மாதிரி நின்றுட்டு செய்யணும். இன்னும் இப்போ சார் நீங்களும் சாரோட சேர்ந்து செய்கிறீங்களா? செய்யுங்க, சொல்லுங்கள் சார். இதே மாதிரி 3 தடவை மூச்சே 10 இன்னைக்கு. ஏன்னா கை இது எத்தனை முறை சார் செய்யணும்? 3 தடவை. அப்புறம் இடுப்பில் கையை வச்சுட்டு ஒரு அடி எப்போ செய்யுங்க சார். சொல்லுங்கள் சார். இதே 3 தடவை. இப்போ பின்னால் குற்றாசம். ஒரு தடவை பண்ணாக்க 1 கிலோமீட்டர் நடக்கிறது சமம். நடைபெற்று செல்ல வேண்டியது. இது ஒரு தடவை பண்ணாக்கா 1 கிலோமீட்டர். கண் பார்வை கூர்மைக்கு என்ன சார் செய்யலாம்? இந்த சொல்லிட்டு
இது 3 தடவை. இப்போ நான் 3 கிலோமீட்டரே போயிட்டு வந்தேன். இப்போ கோணாசனம். இது ஒரு 3 தடவை. அப்புறம் திரிகோணாசனம். இது ஒரு 3 தடவை. காலை தொடணுங்களா? இது ஒரு 3 தடவை. இங்கிட்ட 3, அங்கிட்ட. அப்புறம் இது ஒரு 3 தடவை. அப்புறம் அதுக்கு மாற்றாசனம் பிரயாசம். இது ஒரு 3 தடவை. புஜங்காசனம். இது ஒரு 3 தடவை. இப்படி பண்ணுறதுனால என்ன சார் பலன்? இது தூக்கம் சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கவெல்லாம் இதை பண்ணாங்கன்னா தூக்கம் வராது. இன்னும் புக்கு தரேன், அதை வச்சு பார்த்து. சரி சார். பல இதை தொப்பை இதை உடம்பு குறையிறதெல்லாம் இதை பண்ணாலும் உடம்பு குறையுது. இது பேர் தனுராசனா. இதையும் 3 தடவை பண்ணேன். இது பேர் சவகாசனா. இதுவும் 3 தடவை. நைட்டு பிரச்சனைகளுக்கு இது பண்ணவே தெரியாது. உடம்பு கனமானவங்க இது வயிறு ஒரு 10 தடவை பண்ண செய்யாது. இது ஒரு 3 தடவை. இது ஒரு 3 தடவை.
இது 10 நிமிஷங்களா? இதா ம் 3 தடவை பண்ணுன்னா ஒரு 30 நீர் கலப்படும். கலாசாரம் பேர். ம் வயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. ம் அப்புறம் இது பேர் சக்கராசனம். அது மேட்டு நேரத்தில் தான் பண்ண முடியும், இல்லை வழுக்கம். ஆ அது கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஆமாம் 5-10 நிமிஷம். 3 தடவை பண்ணோன்னா ஒரு 10 நீர் இருந்தால் ஆ இது ஒரு 3 தடவை. ம் ம் இது ஒரு 3 தடவை. நீர் தடவை. அப்புறம் ஞாபக முறையெல்லாம் வரைய ஆரம்பிக்கணும். ஞாபக முறையெல்லாம் வரைய 3 தடவை. இதை பண்ணாங்க வயிற்று பிரச்சனை எல்லாம் கேட்கும். இது ஒரு 3. இது ஒரு தடவை பண்ணாங்க. இது 3. இரண்டாவது இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 30 ஆசனம் செஞ்சுருப்போம். அப்படியா? ம் சரி. இதை பண்ணிட்டு வந்தாலே போதும். 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 இன்னும் ஒரு 2 மீன் இருக்கு, அதை மட்டும் பண்ணிட்டு பண்ணுங்க. இதில் எது தேவையோ இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க. சரி. நீட்டாக அந்த ம் தொப்பை இருக்கணும். தொப்பை இல்லாத இதை பண்ணால் எனக்கு தெரியாது. அந்த அடிக்கொழுப்புலாம் கரைஞ்சிரும். கொஞ்சம் நான் வந்துக்கிடுங்க. இப்படி தலையில் கிடக்கணும். 10 நிமிஷம். இது 3 தடவை. அப்புறம் அதுக்கு பிறகு இது பேர் கோரியை கட்டும். இதை ஒரு தடவை
இதுக்கு மாற்றம் தானே இது. ஸோ ஒன்றுக்கு மாற்று செஞ்சுக்கணும். ஆமாம், ஆமாம். மச்சாசனம். இல்லைன்னா பிடிச்சிக்குமா? இப்போ இடுப்புக்கு மூணு தடவை. அப்புறம் இப்படி இது மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த முளைக்கட்டை வந்து அது பார்த்து சொல்கிறேன். இது மாதிரி இருக்கும். அப்புறம் தாண்டியா இந்த 84 லட்சத்துக்கு தலையில் என்னன்னா அரசன். அரசன் அரசன். தலை வந்து கீழே ஊன்றி நிற்கணும். ஆமாம். ஆ, அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அப்புறம் மூச்சு பேச்சு மட்டும் பண்ண போகிறோம். மூச்சு பேச்சு இது ஒரு 20 நிமிஷம் சென்று ஆசிரம்லாம் முடிச்சுட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் மீண்டும் இது ஒரு 3 தடவை. இப்போ தான் ஒன்று இதே மாதிரி ஒரு 10 கண்டா போதும். ஈட்டாக நம்ம வியாதி இல்லாமல் வேலைக்கு போகலாம். நன்றி, வணக்கம். ஆமாம்.